பாருங்கள் நம்ம பூக்களுக்கு கொஞ்சம் வதங்கிருக்கணும். இந்த மாதிரி இந்த கலரில் இருக்கும் பூக்களை கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணுறோம். நான் ஒரு 4-5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போயுமே நான் வைக்கிற சாம்பார் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், பட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி விடவே மாட்டேங்க. இதையும் அது பச்சையாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். போட்டுட்டு கொஞ்சம் தக்காளி மசிவாக வரைச்சி கொஞ்சம் தக்காளி, பூசணிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த தக்காளி மசி வரைக்கும் வேகும். மஞ்சளுக்கு ரொம்ப போகும். ஆல்ரெடி அந்த மஞ்சளுக்கு வந்து பருப்பில் போட்டுக்கிறதுனால இதில் தேவையில்லை. ஸோ இதில் ஒரு 10 நிமிஷம் தண்ணி அப்படி வேகும், காய் வேகும். அதோட ஒரு 6 பல் பூண்டு போட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கும். இது வந்து நம்ம ரொம்ப கடையெல்லாம் போகாது, சும்மா போய் 8 நாள் ஒரு 2 பருப்பிட்டோம்னாலே போதும். நான் சொன்னாலும் எனக்கு சாம்பார் வந்து எப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து 2 பேர் கொண்டு போட்டோம். இந்த டைம் நம்ம சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அழகாக இருக்க மட்டும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நான் வந்து எனக்கு வந்து சாம்பாரில் கொத்தமல்லி இலை நிறைய போட்டு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவிட்டு இதை அப்படியே நம்ம இதில் தூவிக்கலாம். ஒரு கிண்டிட்டு சுவையான பூசணிக்காய் சாம்பார் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். அவ்வளோதான், அப்படி போய் முடிச்சோம். பாய்.